குழந்தைங்களுக்கு இருமலோ அல்லது சளி இருந்தால் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இது ஒரு துண்டு வச்சு. வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் ரசம் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு இருமல் சளி இருந்ததுன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். வாங்க அந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நெல்லிக்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், மல்லி இலை தண்டு, கொஞ்சமாக பூண்டு, தக்காளி. இந்த ரசத்தில் புளி சேர்க்கக்கூடாது. இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ரசம் செய்ய நம்ம இன்றைக்கி நெய் ஊற்றி சமைக்க போகிறோம். நெய் எதுக்குன்னா அந்த நெல்லிக்காய்க்கு பேலன்ஸ்டாக இருக்கும், அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம். மிளகு, கடுகு, வெந்தயம், சீரகம், காய்ந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. இந்த நெல்லிக்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம். சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா கடிப்படும், அதுக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு, மஞ்சள்தூள், இதை கல் விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். சின்ன ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். இப்போது நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துருவோம். சீரகம், மிளகு வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். மல்லி இலை. ரசம் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், அவ்வளோதான், ரசம் ரெடி.